ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடுறாரு அப்படின்றது உறுதியாகிருக்கு. அவரே பேட்டி வாயிலாக அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்றது இன்னும் உறுதியாகலை. ஸோ இன்னொரு வார்த்தையும் சீமான் அவர்கள் பேட்டியில் பயன்படுத்துகிறாரு. மற்ற கட்சி உறுப்பினர்களும் நான் போட்டியிடணும் அப்படின்றத விரும்புகிறாங்க அப்படின்றத பயன்படுத்துகிறாரு. அம்பாசமுத்திரத்தில் அவர் போட்டியிடுறது உறுதியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அஃபிஷியல் காமன் கேண்டிடேட்டுங்கிறத விட அன்அஃபிஷியல் காமன் கேண்டிடேட்டுங்கிற ஒரு நகர்வை நோக்கி அவர் போகிறார். அம்பாசமுத்திரம் மட்டுமல்ல, 6 தொகுதிகள்லையும் தான் போட்டிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டார் தன் கட்சி. அதில் அம்பாசமுத்திரத்தில் அவர் போட்டியிடதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சிட்டிங் அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டையிலையில் வெற்றி பெற்ற எஸ்ஐக்கு சுப்பையா. எஸ்ஐக்கு சுப்பையா 108 108 144 ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணிக்கிட்டு தாவேக்கா போயிட்டாங்க. அது சத்யபாமா, தாராமங்கலம், பெருந்துறை ஜெயக்குமார், அவருக்கு செல்வாக்கு இருக்குங்கிறாங்க ஜெயக்குமாருக்கும். இவங்க மரகதம் குமாரவேல், மதுராந்தகம் 2 முறை ஜெயித்திருக்காங்க. அவங்க தோக்கும் போதும் 2 முறை அந்த அம்மையார் ஜெயித்திருக்காங்க. அதுக்கு நம்ம அந்த ரெஸ்பெக்டை கொடுத்து தான் தீரணும். இன்னொருத்தர் எஸ்ஐக்கு சுப்பையா. 4 பேர். அதற்கு பிறகு இப்போ விஜயபாஸ்கர் விஜய் தாவேக்கா விஜய் ரிசைன் பண்ணதுனால திருச்சி கிழக்கு 6 தொகுதி, 6லையும் நாம் தமிழர் போட்டின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதில் அம்பாசமுத்திரத்தை குறி வைக்கிறாங்க. அம்பாசமுத்திரம் நத்தம் சிவசங்கரன் ஒரு நல்ல பவர்ஃபுல் ஸ்பீக்கர், பவர்ஃபுல் ஃபைட்டர், ஒரேட்டர், அவர் நின்ன ஒரு தொகுதி. 8 விழுக்காடு வாக்குக்கிட்ட அம்பாசமுத்திரத்தில் நாம் தமிழர் எடுத்திருக்கிறாங்க. 15,000 வாக்கு. 8 விழுக்காடு, 4 விழுக்காடு தமிழக அளவில் எடுக்கும்போது 8 விழுக்காடு இங்கே வந்திருக்காங்க. இப்போ மாறுபட்ட அரசியல் களம். விஜயோட இம்பேக்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தமிழக அளவில் 35, தமிழக அளவில் 108, அம்பாசமுத்திரத்தில் 3வது, அம்பாசமுத்திரத்தில் தோல்வி. ஸோ அம்பாசமுத்திரத்துக்குள்ளே விஜய் மீண்டும் எஸ்ஐக்கு சுப்பையாவை கேண்டிடேட்டாக கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசம், சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அதுவே அரசியல் நபர்கள் எப்படி போகுங்கிற பல சூழலுக்குள்ள எஸ்ஐக்கு சுப்பையாவுக்கே விஜய் கேண்டிடேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கட்சி மாறி வந்தவருக்கு உடனே கேண்டிடேட் கொடுக்கக்கூடாதுன்னு விஜய் தரப்பிலே ஒரு லாபி ஒர்க் பண்ணோம். எந்த ஒரு கட்சியிலையும் 2 குழுக்களும் 2 மாறுபட்ட கருத்துக்களும் பலவித மாறுபட்ட கருத்துக்களும் வரும். ஆனால் ஓவர் ரைடிங் ஃபேக்டராட்டு அவர் எஸ்ஐக்கு சுப்பையாவுக்கே விஜய் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் நான் நினைக்கிறேன். முடிவாகல, விஜய் தான் முடிவு பண்ணணும். இங்கே நாம் தமிழர் சார்பாக தலைவர் சீமானே அவர் அனௌன்ஸ் பண்ணி களத்துக்குள்ளே வராரு. அதிமுகவை பொறுத்தவரையில் எஸ்ஐக்கு சுப்பையா கேண்டிடேட்டாக நிற்கும்போது அதிமுக பெருந்துறையில் ஃபைட் பண்ணிடுவாங்க, தாராபுரத்தில் ஃபைட் பண்ணிடுவாங்க. அம்பாசமுத்திரத்தில் ஏற்கனவே 2024 அவங்க கீழே போயிட்டாங்க. சொல்லப்போனால் அந்த பகுதிகளெல்லாம் ராதாபுரத்துலலாம் நம்ம பங்களிப்பு தேவர் எதிர்ப்புன்னு நாடார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்கக்கூடாது, நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி 3 டெபாசிட் இலக்கு சேர்ப்பேன்னு நான் சவால் விட்டுருக்கேன். அதுக்கு நாம் நாடார் அமைப்புகள் ஒத்துழைக்கணும்னு சொல்லி நம்ம நண்பர்கள் எல்லாமே ஒத்துழைச்சாங்க. கார்த்திகேய நாடார், மின்னல் ஸ்டீவன், இவர் முத்தரமேசு, இன்னும் பல நாடார் அமைப்புகள் இந்த எதிர்மறையாக நாடார் இருக்கக்கூடாதுன்னு ஒரு மூவ் பண்ணாங்க. அந்த மக்களவையில் அங்கே ஒரு 7-8 விழுக்காடு வாக்கு தான் அம்பாசமுத்திரத்துக்குள்ளே எடப்பாடி எடுத்திருக்கிறார். இப்போது அந்த இடத்துக்குள்ளே ஜெயித்தது எஸ்ஐக்கு சுப்பையாவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இங்கே டெபாசிட் இழக்கும்போது வடபுலத்தில் சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தருமபுரிலாம் அவங்க நல்ல செல்வாக்கு காட்டினார். அப்போ அதிமுகவோட களம்
பெருந்துறை தாராபுரத்தில் இருக்கிறது மாதிரி அம்பாசமுத்திரம் இருக்க வாய்ப்பில்லை. எடப்பாடி பழனிசாமி அதில் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத பார்க்கணும். சௌந்தரராஜன் போன்ற முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர்கள்லாம் ரெட்டலையை நம்பி நிற்கணுங்கிற ஒரு கருத்தும் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக ஒலிக்குது. ஆனால் அது கோஷ்டி பூசலும் அதிமுகவுக்குள்ள எக்கச்சக்கமாக அம்பாசமுத்திரத்துக்குள்ளே இருக்குது. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அது வந்து ட்ரெடிஷ்னல் திமுக சீட்டு அல்ல. 77ஆம் ஆண்டு அங்கே 4 முனை போட்டி நடக்கும்போது சிபிஎம் சொர்ணம் நினைக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சார்பாக வெற்றி பெற்றார். மைனாரிட்டி செட்டியார் வகுப்பு சொர்ணம். அப்போது அது ட்ரெடிஷ்னல் திமுக வாக்குங்கன்னா அந்த காலகட்டத்தில் குறைவு. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் திமுக வாக்கு வந்து 89லையும் அம்பாசமுத்திரம் தொகுதியில் ரவி அருணன் ஒரு இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவர். அவர் வந்து காமராஜ் ஆட்சி அமைப்புங்கிற மூப்பனார் கோஷத்தில் தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் நாடார்கள் கன்சால்டேட் ஆனாங்க மூப்பனார் பின்னாடி. அப்படி கன்சால்டேட் ஆகி வெற்றி பெற்ற தொகுதி ஒன்று தான் ரவி அருணன் வெற்றி பெற்ற அம்பாசமுத்திரம். அப்போ இந்த தொகுதிக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலில் ஏறும்போது கூட வெற்றி வாய்ப்பை பெற முடியல. அம்பாசமுத்திரம் தொகுதிக்குள்ளே 89லே அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றேன்னா அந்த காங்கிரஸ் இன்னைக்கு இல்லை, காங்கிரஸுக்கு ஓட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். அன்னைக்கு மூப்பனார் தனிச்சு நிற்கும்போது காங்கிரஸ் அங்கே வந்து வெற்றி கோட்டை தொட்டாங்க. இது திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜியும் யோசிக்க வைக்கும். திமுக அதை வைப்ரண்டாக எதிர்கொள்ள போகிறாங்களா, எப்படி அதை எடுக்க போகிறாங்களான்னு தெரியல. அதிமுகவும் திமுகவும் இடைத்தேர்தலே உள்ளாட்சி தேர்தலே கூட்டணி வைக்க மாட்டாங்க. தாவேக்கா அணிக்கு எதிராக ஒத்த கருத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா தாவேக்கா 35 விழுக்காடு எடுத்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தவங்க இன்னைக்கு 4 பார்ட்டி கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4 பார்ட்டி கோலிஷன் மெஜாரிட்டி தான். அந்த 4 கட்சி கூட்டணி ஆட்சியில் 3 கட்சிகள் ஸ்டாலின் முதல்வர்னு வெற்றி பெற்ற கட்சிகள், ப்ளஸ் சிபிஎம் சிபிஐ ஸ்டாலின் முதல்வர்னு 2 எம்எல்ஏ பெற்றவங்க. உண்மை, இதை சொன்னால் கோபம் வருது அவங்களுக்கு. உங்களுக்கும் திமுகவுக்குள்ள பஞ்சாயத்தை நீங்கள் வச்சுடுங்க ஐயா, நீங்கள் ஸ்டாலின் முதல்வர்னு ஜெயித்தவங்க தானே, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் இவர் சண்முகம்லாம் கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை. உண்மையை சொன்னால் உண்மை கசக்கத்தான் செய்யும். ப்ளஸ் எடப்பாடி முதல்வர்னு வெற்றி பெற்ற காமராஜ் நன்னிலம் அவரும் இங்கே வந்துட்டார். இதை தாண்டி மதிமுக வைகோ அவரும் உள்ளே வந்தாச்சு. இந்த சூழ்நிலையில் தாவேக்கா ஆளுங்கட்சி கூட்டணி பலம் கூடி இருக்குது. விஜய்க்கு பிரச்சார பலம் 5 நிமிஷம் பேசுனதுலேயே ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாங்கிறாரு. அப்போ அவருக்கு பிரச்சார பலத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. விஜய் கூட்டம் நிறைய போடுவார், பெரிய லெவலில் கூட்டங்கள் அது நடக்கும். ஸோ ஆளுங்கட்சிக்கான ஒரு அட்வான்டேஜ் அங்கே இருக்கத்தான் செய்யுது. இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் அவங்க இருக்கக்கூடிய தொகுதி வந்து திருச்சி கிழக்கு தான். மற்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. ஏன்னா இந்த அபரித சூழ்நிலையிலேயே 6 தொகுதியில் 5 தொகுதிகளில் அதிமுகவுக்கு கீழே தானே திராவிட முன்னேற்ற கழகம் போயிருக்கு. அது அதிமுக கிட்ட 3வது வந்து அதிமுக கிட்ட தோல்வி தானே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வந்து அம்பாசமுத்திரத்தில் அடைஞ்சிருக்கு. ஒரு வேளையில் ஞானதெரிவம் போன்ற வெயிட்டான திமுக காரங்க நின்று இருந்தாங்கன்னா இந்த காங்கிரஸ் அடைஞ்ச பின்னடைவை விட ஒரு 10,000 ஓட்டுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்க முடியும். எந்த தொகுதினாலும் சரி, அது நமக்கு உணருது. ஸோ திமுகவின் நிலைப்பாடு என்னங்கிறதும் வந்து ஒரு முடிவு அவங்க தான் அறிவிக்கணும். ஸோ சீமான் ஏர்லி பேர்டு வில் கேட்ச் த ஃப்ளைன்னு ஆரம்பத்திலே சீமான் சட்டசபைக்குள்ளே போகணுங்கிற எண்ணம் கொண்ட மக்களோட ஒரு ஆதரவு வளையத்தை பெறுறதுக்கு ஒரு லீடராக டோர் டு டோர் கேன்வாஸ் வீடு வீடாக போய் ஆளுங்கட்சியோட எதிர்ப்பை, விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை, தாவேக்காவுக்கு எதிரான ஒரு அரசியலை, நாம் தமிழருக்கு ஆதரவான ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கும் விதமாக அந்த களத்துக்குள்ளே வர்றதா அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருந்தது.
அப்போவே சொன்னேன், அவர் தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். சொன்ன மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். களத்துக்குள்ளே அவர் நிற்பார், மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். விஜய் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாருங்கிறதான் பிரச்சனை. சீமான் அவர்கள் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் கடலூரில் போட்டிடுறாரு, அதன் பிறகு திருவொற்றியூர், காரைக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீது ஒரு சாதி சாயம் வந்துடக்கூடாது, நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழருக்கான தலைவராக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் சவுத்தே தேர்ந்தெடுக்காமல் போட்டிட்டு இருந்தார். இந்த எலெக்ஷனில் அதுவும் இடைத்தேர்தலில் அவர் சவுத்துக்கு போகிறார். குறிப்பாக நாடார்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் பகுதியை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. மற்ற பகுதிகளிலையும் இடைத்தேர்தல் வருது, ஆனால் அதெல்லாம் தேர்ந்தெடுக்காமல் அவர் அம்பாசமுத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ இதுக்குள்ள ஒரு ஒரு கேஸ்ட் பார்வையும் இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? நத்தம் சிவசங்கரன் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், சகோதரர். வெள்ளாளர்னு தான் நினைக்கிறேன், இந்த ஜாதி தெரியல, தேவரா வெள்ளாளர்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஃபைட்டர், ஜாதி கடந்த ஒரு ஃபைட்டர். அவர் 8 விழுக்காடு வாக்கு அந்த எடுத்திருக்கிறாரு. இந்த வாக்கு பலம் மற்ற 5 தொகுதிகள்லையும் நாம் தமிழருக்கு இல்லை. அதே வேளையில் நாடார் அங்கே கணிசமாக இருக்கிறாங்க. நாடார் கன்சால்டேட் ஆகக்கூடிய ஒரு ஜாதிங்கிறதுக்காக தான் 2001 ஜெயலலிதா சக்திவேல் முருகன்கிற ஒரு கபடி பிளேயர் அதிமுக சார்பாக சக்திவேல் முருகன்கிற ஒரு நாடார கேண்டிடேட்டாக போட்டார். 2006 2 அணியிலுமே மறவர் சமூக சகோதரர்கள், ஒன்று முருகா பாண்டியன் சிட்டிங் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், இன்னொன்று ஆவிடைப்பான், 2 பேருமே அங்கே களத்துக்குள்ளே நின்ற ஒரு சூழ்நிலையில் எர்ணாவூர் நாராயணன் நாடார் பேரவை தலைவர், ஒரு பிரபலமான நாடார் முகம், ஒரு நாடாருக்கு ஆதரவாக நாடார் சமூகத்தின் நலனுக்காக ஒரு பாதுகாவலராக பல பகுதிகளில் குறிப்பாக சென்னையில் பணியாற்றின ஒரு இனிய சகோதரர். அவர் வந்து கேண்டிடேட்டாக நிற்கிறார். நான் தான் அவருக்கு கேம்ப் செட் அதெல்லாம் திறந்து வச்சோம். எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கணும்னு உழைச்சோம். மிக கணிசமான வாக்கை எடுத்து 3வது வந்தார். ஜேடியு சார்பாக வில்லம்பு சின்னத்தில் நிதிஷ்குமார் கட்சி சார்பாக அது பேனர் நின்னார். அவர் வெற்றி கோட்டை தொடுவாருங்கிற மாதிரியெல்லாம் டாக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாகராஜன் தான் அந்த களத்தை அமைச்சு செயல்பட்டார். அப்போ ஒரு கலவரத்தை தூண்டி ஜெயிக்கணும்னு ஒரு சிலர் வந்து சொன்னாங்க. அவங்களே என் தம்பி மாதிரி தான், கலவரத்தை தூண்டுனா நம்ம ஜெயித்திடலாம், கன்சால்டேட் ஆயிரும் அப்படிங்கிற லெவலில் பண்ணாங்க. ஒன்று நாகராஜன் வந்து கலவரத்தை தூண்டி ஜெயிக்கிறது வேண்டாம், கலவரம் கூடாது, மக்கள் என்ன ஆதரிக்காங்களோ அவர் ஆதரிக்கிட்டுங்கிற லெவலில் பண்ணாங்க. பட் மிக கணிசமான வாக்கை எர்ணாவூர் நாராயணன் வந்து எடுத்து காட்டினார். அது வந்து ஒரு நாடார் சமூக அரசியல் விழிப்புணர்வுக்கு வந்து அது வந்து உதவிச்சு. அவரோட பங்களிப்பு அந்த சமூகத்துக்கு உதவிச்சுங்கிறத நம்ம மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஸோ இந்த தொகுதியோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது 89 காமராஜ் ஆட்சி அமைப்போன்னு 34 முதல்வர்னு திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சிக்கு வரும்போது ரவி அருணன் வெற்றி பெற்றிருக்கிறார். ரவி அருணனுக்கு வெற்றிங்கிறதுல ஒரு நாடார் கன்சால்டேஷன் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதா இதை புரிஞ்சுக்கிட்டு 96 நாடார்கள் தங்களுக்கு எதிரான ஒரு அரசியலை ஹெவியாக பண்ணினாங்கன்னு அந்த சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. பட் அந்த மாதிரிப்பட்ட எண்ணம் இன்றைக்கி இல்லை. அன்னைக்கு ஒரு வேகத்தில் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய வரிகள் ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சிலாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பேசினேன். அதுக்கப்புறம் நம்ம அரசியல் நிலைப்பாட்டிலே சகோதரத்தோடு எக்கச்சக்க மாற்றங்கள். அப்போ ஜெயலலிதா என்ன பார்க்குறாங்கன்னா, இவங்க வந்து நம்மளை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க திரும்ப 2001 ஆட்சி வர்றதுக்கு வந்து அவங்க சக்திவேல் முருகன்கிற ஒரு நாடார கேண்டிடேட்டை போடுறாங்க. அங்கே மட்டுமில்லை, ஒரு 20க்கு மேற்பட்ட நாடார்கள் ஜெயலலிதா கேண்டிடேட்டை போட்டாங்க. ஸோ ஒரு நாடார் தனித்தன்மை வந்து அம்பாசமுத்திரத்துக்குள்ளே இருக்குங்கிறது உண்மைதான். அது எந்த அளவுக்கு சீமானு ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும். காங்கிரஸ்ங்கிறத விட காமராஜ் ஆட்சி மூப்பனார் தலைவர் இந்திரா காந்தியையும் கருணாநிதியை எதிர்த்து காமராஜ் கூட மூப்பனாருக்கு நம்ம ஓட்டு போடணும். நாடார் கேண்டிடேட் ரவி அருணனுக்கு ஓட்டு போடுறோம். ஏன்னா தென்காசியில் பீட்டர் அல்போன்ஸுக்கும் போட்டாங்க. பீட்டர் அல்போன்ஸ் வந்து செட்டி மூப்பர், இந்த சேனை தலைவர் ஆர் வீரப்பன் ஐயா காஸ்டில் இளவாணியர்னு சொல்லுவாங்க, சேனை தலைவர்னு சொல்லுவாங்க. அந்த கந்தபுராணத்தில் வீரபாகு தேவன் அந்த அந்த கம்யூனிட்டி. ஸோ அவருக்கும் தென்காசியில் நாடார்கள் வந்து மூப்பனார் காமராஜ் ஆட்சிங்கிறதுக்காக கன்சால்டேட் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நாடார் கன்சால்டேஷனுக்கு வந்து
அம்பாசமுத்திரத்துக்குள்ளே இடம் இருக்குங்கிறது 100% உண்மையான ஒரு விஷயந்தான். அது சீமானுக்கு பலன் வருமா, எந்த அளவு பலன் வருங்கிறது தேர்தல் முடிவில் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அறுதிட்டு உறுதியாக எதுவும் சொல்ல முடியாதுங்கிறதான் என்னோட பார்வை. அந்த கணக்கு இருக்காதுன்றீங்க? மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். நம்ம களம் எப்படி அமையுது, எத்தனை கட்சி நிற்குது, எப்படி என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். பட் ஒரு நாடார் கன்சால்டேஷனில் தான் இவர் ரவி அருணன் 89 வெற்றி பெற்றார். 96 நாடார்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக நம்மளோட பிரச்சாரத்தின் மூலமாக கடுமையாக ஜெயலலிதாவுக்கு எதிராக வெகுண்டெழுந்து ஜெயலலிதாவை தோக்கடிச்சதுனால தான் 2001 நாடார் கேண்டிடேட்டாக ஜெயலலிதா அங்கே போட்டாங்க. 2006 இவர் எர்ணாவூர் நாராயணன் அங்கே நின்று கணிசமான வாக்குகளை எடுத்து காட்டியிருக்கிறாரு. ஒரு நாடார் கணிசமான அளவு அங்கே இருக்கிறாங்க. நம்ம தொகுதி நாம் இழந்துட்டோமேங்கிற ஒரு உணர்வும் நாடார்கள் மத்தியில் இருக்குது. அதே வேளை வெற்றி பெற்ற எஸ்கே சுப்பையாவுக்கு ஜாதி கடந்து ஒரு அனைத்து ஜாதி ஆதரவும் அவருக்கு இருக்குது. மறவர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு ஒரு நல்ல மனிதர், ஒரு பொதுத்தள நபருங்கிறத ஒரு ஆதரவு வளையமும் அவருக்கு இருக்குங்கிறது நம்ம அதை அவர் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் செல்வாக்கு வளையத்தை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம பேசி ஆகணும். இதை தாண்டி அந்த தொகுதி கோமதி சங்கர் ஸ்ரீதர்னு ஒரு மக்கள் தொண்டர், பெரிய தியாகி. அவர் எந்த பணபலமும் இல்லாதவர், அரசியலில் பொது வாழ்க்கையில் 4 பைசா சம்பாதிக்காத ஒரு எளிய வாழ்க்கை, ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு மனிதர். அவர் எம்எல்ஏ இருந்தார். அவரை மாதிரி இன்னொரு தூய்மையானவர் சங்குமுத்து தேவர். அவருக்கு சிஷ்யர் சங்குமுத்து தேவரும் ரொம்ப தூய்மையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் 71 அவர் காங்கிரஸ் கட்சி தோல்வியடையும் போதும் சங்குமுத்து தேவர் வெற்றி பெற்றார். ஸோ அந்த தொகுதியோட வரலாற்றில் சிறிய எண்ணிக்கை சம்மதமாட்டு சொர்ணம் செட்டியார் வந்திருக்கிறாரு, கோமதி சங்கர் தீட்சிதர் வந்திருக்கிறாரு. தென் மீதி மறவர்களும் நாடார் தான் ஜெயித்திருக்க மாதிரி தெரியுது. மறவர் அதிக அளவுக்கு ஜெயித்திருக்காங்க. மறவர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. நாடார்களை விட அரசியல் ஆர்வம் மறவர்களுக்கு அதிகம். பட் எண்ணிக்கைங்கும்போது என்னோட பார்வை கிறிஸ்தவ நாடார்களையும் சேர்த்தா கொஞ்சம் நாடார் எண்ணிக்கை ஈக்குவல் அல்லது கொஞ்சம் அதை தாண்டி கூட இருக்கலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். அது இருக்குது. அது கண்டஸ்ட் பண்ண வெற்றி பெற்ற கண்டஸ்ட் பண்ண கட்சி சார்பாக நின்ன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். எனவே நாடார் அங்கே ஒரு கணிசமான எண்ணிக்கை கொண்ட ஒரு ஜாதியாக தான் அங்கே பார்க்க முடியுது. விவசாயிகளாக இருக்கிறாங்க, பார்த்துருக்கேன். ஓகே. இன்னொரு பக்கம் 2026 நடந்து முடிய எலெக்ஷனில் 3 வெற்றி பெற்றவங்க அடுத்த இடம். இப்போ 3 பேருமே ஒரே கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸ், டிவிகே, எஸ்கே சுப்பையா அப்படின்னு 3 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க. அப்படி 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கும்பொழுது அவங்களை எதிர்த்து 3 கட்சிகள் தனித்தனியாக நிற்கிறது வெற்றி வாய்ப்பை தருமா? சீமானவர்கள் தனியாக நிற்கிறது, திமுக தனியாக நிற்கிறது, அதிமுக தனியாக நிற்கிறது, கேண்டிடேட்ஸை போடுறது அப்படின்றது ஒரு வெற்றி வாய்ப்பு தருமா? ஏன்னா தனிச்சு நின்னே எஸ்கே சுப்பையா வெற்றி பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது 3 பேரும் இப்போ ஒன்றா இருக்காங்க. கண்டிப்பாக வெற்றி பெற்ற எஸ்கே சுப்பையா, தனி நபர் செல்வாக்கு கொண்ட எஸ்கே சுப்பையா தாவேகா கேண்டிடேட்டாக வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசம். அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி 2வது இடம் நினைக்கிறேன். அந்த காங்கிரஸ் கட்சி தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விசிகா 4 பார்ட்டி கோலிஷன் கவர்மெண்ட் தான் அது. அதில் அவங்க அமைச்சர்களாகவே 2 பேர் இருக்கிறாங்க. திமுக ஆதரித்த கம்யூனிஸ்டுகள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ தாவேகா தான் மீண்டும் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கேள்வி சரியானது தான். ஸோ தாவேகா, எஸ்கே சுப்பையா, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐயா விட்டுறீங்க, எல்லாம் சேர்த்தா அவங்க பெரிய மம்மத்து பலத்தில் இருக்கிறாங்க. அந்த பலம்ங்கிறது ஒரு அசுர பலத்தோட ஒரு விழுக்காடு வாக்குன்னு சொன்னால் 60-70 விழுக்காடு வாக்கு பலத்தில் தாவேகா அணி இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அரசியல் மாற்றங்களை கொடுக்கும். ஒரு 60-70ன்னு காம்ப்ளெக்ஸ் என்றாட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு அரசியல் மாற்றங்களை எல்லா மண்கள்லையுமே கொடுத்துருக்குது. தொடர் வெற்றியில் யாரும் அசைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் மாற்றங்களை கொடுத்துருக்குது. ஸோ அத்தகைய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் சீமான் அம்பாசமுத்திரத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது. சீமான் ஒரு பொது கேண்டிடேட்டாட்டு சட்டசபைக்குள்ளே நுழைவதற்கு அது ஒரு வீகமாக எடுத்து வராரு. பொறுத்திருந்து தான் நம்ம அது பற்றிய முடிவுகளை சொல்ல முடியும்.
பொது வேட்பாளராக நின்று வெற்றி பெறாரு அப்படின்னும் பட்சத்தில் சீமான் அவர்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது டிவிகே நோக்கி நகர்ந்துருமா? அவருடைய அந்த பேஸான அந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றத கைவிட்டுருவாங்களா? எப்படி திமுக எதிர்ப்பு தான் தோத்து போச்சு, திமுகவே தோத்து போச்சு. 2009 திமுக காங்கிரஸ் எதிர்ப்பில் வந்து காங்கிரஸை தான் சீமான் வீழ்த்த முடிஞ்சது. 15 தொகுதி நின்ற இடத்துல 8 தொகுதியில் சீமானால் வீழ்த்த முடிஞ்சது. அவரோட பிரச்சாரம் வந்து 71, 77, 80, 84, 89, 91 இதெல்லாம் பெரிய வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி. ஏன் 2004 சோனியா பிரதமர் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியை 16 தொகுதியில் 15 தொகுதியில் 8 தொகுதியில் சீமான் வீழ்த்தினது சீமானுக்கு ஒரு பெரிய சாதனை. ஆனால் சீமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியலை. இதான் டேட்டா. தென்சென்னையில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆனால் ஏறிக்கிட்டே இருக்கார்ல, வாக்கு சதவீதம் ஏறிட்டே இருந்தது திமுக எதிர்ப்புன்றதுல. நான் வந்து திமுகவுக்கு என்ன பாதிப்புங்கிற அந்த கருத்தை முதல்ல முன்வைக்கிறேன். சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் யாதவர் சமுதாயம், ஜெயலலிதா அம்மையார் பிராமண சமுதாயம், பிராமின்ஸ் ஓட்டெல்லாம் இது ஜெயலலிதாவுக்கு கேண்டிடேட்னு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ அந்த தென் சென்னையில் ஒரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிச்சார். திருவள்ளூரில் வேணுகோபால் தோக்கடிச்சார் 2. தென் கரூரில் தம்பித்துறை தோக்கடிச்சார் 3. பொள்ளாச்சியில் ஒரு தொகுதி தோத்தாங்க. ஸோ வந்து ஒரு 24 தொகுதிகிட்ட நின்ன திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 4 தொகுதியில் தான் தோத்தாங்க. ஒரு 19-20 தொகுதிகிட்ட அவங்க வந்து பெரிய வெற்றியை பெற்றாங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 80 விழுக்காடு தொகுதிகளில் வந்து 2009ஆம் ஆண்டு வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் வந்து 50 விழுக்காடு கூட வெற்றி பெறலை. ஸோ இந்த ஈழப்பிரச்சனை காங்கிரஸை பாதித்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கலைங்கிறது தான் 2009 டேட்டா நமக்கு சொல்லுது. பாதிப்பே இல்லைன்னு சொல்ல வரல, காங்கிரஸை கடுமையாக பாதித்த அளவுக்கு இல்லை. சீமானும் இந்த களத்துக்குள்ளே காங்கிரஸை மையமாக வச்சு தான் அம்பாசமுத்திரத்தில் தன்னோட களத்தை அமைப்பார். காங்கிரஸ் எதிர்ப்பை தான் அவர் ஷார்பன் பண்ணுவார். திமுக எதிர்ப்பு கை கொடுக்கல. திமுக எதிர்ப்பு வந்து அவரால் காங்கிரஸை வீழ்த்தின அளவுக்கு திமுக வீழ்த்த முடியலையே. காங்கிரஸ் வந்து 15க்கு 8 அவுட்டு, திமுக வந்து 23க்கு 4 அல்லது 24க்கும் 4 தானே தோற்றுருக்காங்க. அப்போ திமுகவுக்கு தோல்விங்கிறது 80% திமுக ஜெயித்துட்டாங்களே. ஸோ அப்போ திமுகவுக்கு எதிராக சீமானின் தாக்கம் வந்து 2009 ஈழப்பிரச்சனை தாக்கம் பெருசாக இல்லையே. இப்போ மக்கள் வந்து திமுக என்ன செய்வாங்க, ஒரு மாநில கட்சி, காங்கிரஸ் தான் பழிவாங்க நடவடிக்கை ஆட்டு பிரபாகரன் இதுக்கு பண்ணிட்டாங்கன்னு தானே மக்கள் அதை உணர்ந்திருக்காங்க. ஆனால் அதன் பிறகு காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு பேசி வளர்ந்த கட்சி தானே நாம் தமிழர். நாம் தமிழர் வளர்ந்தாங்க, பல அம்சங்களில் வளர்ந்தாங்க, தமிழ் தேசியத்தின் அடையாளமாக வளர்ந்தாங்க. எல்லா இதுவுமே கடுமையாக விமர்சித்தாங்க, மிக கடுமையான வார்த்தைகளெல்லாம் அவங்க பிரயோகித்து தான் வளர்ந்தாங்க. அதில் திமுக எதிர்ப்புங்கிறதும் பிரதானமான ஒன்று தான். ஆனால் களத்துக்குள்ளே சீமான் என்ட்ரு பண்ணும்போது அந்த இஷ்யூ திமுகவோட காங்கிரஸை தான் பாதிச்சுக்கும் போது கலைஞரால் அதை தடுக்க முடியல. தடுக்கக்கூடிய சக்தி இந்தியாவில் ஒரு மாநில அரசுக்கு இல்லை. மாநில அரசுகள்லாம் முனிசிபாலிட்டி மாறினுங்கிற ஒரு கருத்து கூட பலரும் சொல்கிறாங்கல்ல இந்தியாவில். அப்போ இந்தியாவில் வந்து ஆல் பவர்ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவங்க ஒரு ஃபாரின் பாலிசி, ஒரு இராணுவம் அதுன்னு முடிவெடுக்கும்போது கலைஞரால் தடுக்க முடியல. அவங்க வந்து ஒரு கொலைக்கு பழி வாங்கக்கூடிய வெறியில் நிற்கும்போது கலைஞரால் தடுக்க முடியலங்கிற பார்வை தான் மக்கள் மத்தியிலையும் 2009 வந்ததாட்டு நான் கணிக்கிறேன். ஓகே, இனிமே ஆன்டி டிஎம்கே அப்படின்ற அந்த ஓட்டு இருக்காதுன்றீங்களா? ஆன்டி டிவிகே ஓட்டு தான் ஆளுங்கட்சிக்கு தான் எதிர்ப்பே தவிர எதிர்கட்சிக்கு எப்படி எதிர்ப்பு நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் 1977ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எம்பி தான் வந்தது. அப்போ குமரி ஆனந்தன் வந்து 50-50 நம்ம போன ஆட்சிக்கு வந்துடலாம், காங்கிரஸ் எம்ஜிஆரும் பிரிஞ்சு நிற்காங்க, நம்ம ஒரு 40 விழுக்காடு வாக்குகள் மேலே பெற்று நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், நம்ம ஒன்றா நின்னா நம்ம அணி இப்போ மக்களவையில் கிடச்ச வாக்கு எடுத்து ஜெயித்திடலான்னு கலைஞர் சொல்கிறாரு. கலைஞர் வந்து 50-50 சம்மதிக்கிறார். ஜனதா கட்சிக்கு 50, பாதி 117, திராவிட முன்னேற்ற கழகத்தில் 117க்கு கலைஞர் சம்மதிக்கிறாரு. கம்யூனிஸ்ட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்கலாம், இந்திய இடது கம்யூனிஸ்ட்டுக்கு. ஆனால் குமரி ஆனந்தன் என்ன பண்ணுறாருன்னா, உங்களால் தான் தோற்று, உங்களுக்கு தான் எதிர்ப்பு, 50-50 எங்கிட்ட நீங்கள் எப்படி கேட்கலான்னு குமரி ஆனந்தன் பேசுகிறாரு. கடைசியாக தேர்தல் முடிவு எப்படி வருதுன்னா, கலைஞர் வந்து 2வது இடம் 24.8 விழுக்காடு வாக்கு, எம்ஜிஆர் மொதல் இடம் 30.3 விழுக்காடு வாக்கு. சென்னையில் கலைஞர் வந்து எம்ஜிஆரோட பெரிய தலைவர், தஞ்சாவூரில் எம்ஜிஆரோட பெரிய தலைவர்,
வன்னியர் பெல்ட்டில் வன்னியர்கள் ஆதரவில் பெரிய தலைவர். 4வது இடத்துக்கு போகுது. 16.5 விழுக்காடு வாக்கெடுத்து ஜனதா கட்சி வந்து 4வது இடத்துக்கு போகுது. மக்களவையில் எடுத்ததை விட கலைஞர் முதல்வர்னு சட்டமன்றத்தில் கலைஞர் வந்து 8 விழுக்காடு வாக்குக்கு மேலே எடுத்துட்டார். அப்போ கலைஞர் முதல்வர்னு தோத்து போன கலைஞருக்கு 8 விழுக்காடு வாக்கு அதிகம் கிடைக்குது. அப்போ திமுக எதிர்ப்பு இருந்ததுன்னா திமுக எப்படி 48 விழுக்காடு 48 சட்டமன்ற இடங்களையும் பெற்று எம்ஜிஆர் 30.3ன்னா கலைஞர் எப்படி 24.8 எடுத்திருப்பார். சென்னையிலையும் தஞ்சாவூர்லையும் எப்படி எம்ஜிஆரை தாண்டியிருப்பார். தோத்து போன பிறகு அந்த கட்சிக்குள்ள ஆதரவு வளையம்ங்கிறது வந்து ஆளுங்கட்சி எதிர்பார்ட்டு வந்து அது உயரத்தான் செய்யுது. இதைத்தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்கணும். 89 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 91 பாமகவோட வன்னியர் சங்க எழுச்சியால் சமூக நீதி எழுச்சியால் ஒரு 6 விழுக்காடு இழந்தாங்க. ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்காட்டு ஒரு 4 விழுக்காடு இழந்து 10 விழுக்காடை இழந்தது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் 96 மிகப்பெரிய எழுச்சியை ஜெயலலிதா எதிர்ப்பில் அடைஞ்சாங்க. 96 எழுச்சி அடைஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் 2001 ஆளுங்கட்சி ஆட்டு எதிர்ப்பை சந்தித்து வாக்கு விகிதத்தையும் ஓரளவு தாக்கு பிடிச்சாலும் இழந்தாங்க. ஆனால் 2004 2006 வாக்கு விகிதம் இழந்து உயர்ந்து கலைஞர் முதல்வர்னு 2/3 எம்எல்ஏ ஆதரிச்சாங்க. 2/3 எம்எல்ஏ. அந்த இடம் தான் கலைஞர் ஸ்டாலின் கம்பாரிசனும் விஜய் கம்பாரிசனும். அவங்க முதல்வர்னு 3/2 பகுதி எம்எல்ஏக்கள் ஆதரிச்சாங்க. அந்த ஆட்சியை தனி ஆட்சியை விஜயால் அமைக்க முடியல. அதைத்தான் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். 2021 ஸ்டாலின் உயரத்துக்கு அவரே முதல்வர்னு சொல்லி காங்கிரஸ் அவங்கெல்லாம் 2/3 எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. அவர் தனி ஆட்சி அமைச்சார். விஜய முதல்வர்னு சொல்லி 108 பேர் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து 2006 கலைஞர், 2021 ஸ்டாலின் மற்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தனியாட்சிங்கிற புள்ளியில் இணையானவர் அல்ல. நான் சொல்ல வந்த கருத்து, திராவிட முன்னேற்ற கழகம் எதிரணியில் இருக்கும்போது எதிர்ப்பு வாக்குகளை வாங்கி திராவிட முன்னேற்ற கழகம் வளரத்தான் செய்திருக்குங்கிறத நான் என்னோட கருத்தை புள்ளி விவரங்களோட ஆதாரத்தோட நான் சொல்கிறேன். ஸோ திமுக எதிர்ப்புங்கிறது தோத்துப்போன திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறது வந்து சரியாக வராது. நீங்கள் அதில் தான் எழுதியிருந்தார். அந்த உதாரணம் எனக்கு உடன்பாடு ஆனதில்லை. என்றாலும் அவர் எழுதுனது அப்படியே சொல்லிடுறேன். ஒரு திருடன் மாட்டிக்கிட்டான்னா அவனை எல்லாரும் போட்டு அடித்தாங்கன்னா 2 அடி அடித்த பிறகு திரும்ப 4 அடி 5 அடின்னு சொல்லும்போது சாதாரண மக்களுக்கு ஐயோ பாவங்கிற ஒரு அனுதாபம் தான் வரும். அந்த இடத்துக்குள்ள கலைஞர் வந்து 77 ஜெயித்துருவாரோன்னு பயந்து போய் இருந்தார். சிபிஎம் எல்லாம் இருந்தால் வெற்றியை கூட பெற்றிருக்கலாம். சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டிஸ், மலையாளிஸ் கம்யூனிஸ்ட், மலையாளிஸ் தாங்க லீடர்ஸ். அப்போ எம்ஜிஆர் கையில் போயிட்டாப்புல. எமர்ஜென்சியை எதிர்த்த கலைஞரை விட்டுக்கிட்டு ஆதரித்த எம்ஜிஆர் கிட்ட போயிட்டாங்க. இப்பவும் சண்முகத்துக்கு ஸ்டாலின் மேலே ஏதோ ஜாதிய வன்மம் வன்மம் இருக்குது. அதைத்தான் சண்முகம் காட்டுறாரு. மற்ற பியூரோ மெம்பர்ஸ் வந்து அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கனால அவங்களும் கண்டுக்காம அப்படி கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு சாதி வன்மம் இருக்குது. கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன். எமர்ஜென்சியை ஆதரித்த எம்ஜிஆரை கம்யூனிஸ்ட்காரங்க லாஸ்ட் மினிட் ஆதரித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மலையாளிஸ். சந்தேகமே இல்லை. ஓகே, இப்போ நாம் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறது வந்து 96 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு ஜெயலலிதா அம்மையார் கேட்டதும் 98 ஒரு 10 விழுக்காடு ஓட்டு அவுட்டு. 89 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் டாக்டர் ஐயா தனி கட்சி ஆரம்பித்ததுலேயும் ஆளுங்கட்சி எதிர்ப்புலையும் 10 விழுக்காடு வாக் அவுட்டு. இப்படி வந்து நீங்கள் திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறது வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு தான் அந்த இழக்கும் போது தான் அந்த எதிர்ப்பு இருக்கே தவிர ஆட்சி அதிகாரத்தை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் முன்னை விட எமர்ஜாகி தான் வந்திருக்குங்கிறதான் வரலாறு. அப்போ நீங்கள் எதிர்ப்பு அரசியலில் உதயநிதி ஸ்டாலின் விஜயை கிண்டல் பண்ணி நீங்கள் ஒரு நீங்கள் திமுக ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்களை வச்சு ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்னு சட்டசபையில் ஷைன் பண்ணும்போது அது வந்து திமுகவுக்கு வந்து கடைசியாக உள்ள வாக்கை விட அதிக வாக்கை தான் ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்கை தான் கொண்டு வரும். குறிப்பாக ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்க திமுக கவரக்கூடிய இடத்துல சென்னை, டெல்டா போன்ற இடத்துல தெளிவாக இருக்குது.
கோயம்புத்தூரில் மிக்சடாக இருக்குது. பாமக வந்தால் வடபுலத்திலையும் திமுக தான் ஆளுங்கட்சிக்கு எதிரினே ஆயிரும். பாமக மட்டும் எடுத்தாலே போதும் ஆளுங்கட்சிக்கு எதிர திமுக தான்ங்கிற முழுமையான ஒரு உருவம் கிடச்சிரும். பட் அது பாமக அதிமுகன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர அதிமுக பாமகவா திமுகவாங்கிறது ஒரு கேள்விக்குறியாட்டே இருக்கும். எனிவே தோற்று போன திமுகவை எதிர்த்து நம்ம வாக்கு வங்கி ஒருத்தருக்கு வர முடியும்னா அது என்னை பொறுத்தளவில் 77 கலைஞர் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாரு. 8 விழுக்காடு யாரும் நீதி நியாயம் நடுநிலைமை அரசியலை அறியணும், அரசியல் என்லைட்டன் ஆகணும், நம்ம யாரோ எடுத்த வாந்தியை எடுத்து தப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கோங்கிறத கொஞ்சமாவது உணர்வுள்ள உணர்வுள்ளவர்கள் 1977 மக்களவை ரிசல்ட்டையும் 1977 சட்டமன்ற ரிசல்ட்டையும் பார்த்துக்கிட்டு ரவீந்திரன் துரைசாமி கரெக்டுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஸோ தோற்று போன திமுக எதிர்ப்புங்கிறதெல்லாம் வேலைக்காகாது, அது சரியாக இருக்காதுங்கிறது தான் புள்ளி விவரங்கள் நமக்கு காட்டுது.